வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து காசு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காசு கொடுக்குற நேரம் வந்து சுக்கிர ஹோரை இருந்தது அப்படின்னாலோ, அல்லது புதனுடைய ஹோரை இருந்தது அப்படின்னாலோ, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அந்த சூரிய பகவானோட ஹோரையில் நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காசு திரும்பி வராது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த ஹோரையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காசு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் ஜிபே பண்ணுறதுனால அல்லது காசோலையில் கொடுக்கறதுனால அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த ஹோரைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கவனமா கவனிச்சு பார்க்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஒரு சில கோரைகள்ல காசு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காசு திரும்பி வாராதுன்னு எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்குதோ அதே சாஸ்திரம் தான் ஒரு சில கோரைகள்ல காசு கொடுக்கும் பொழுது எந்த நேரத்தில் காசு கொடுத்தீங்களோ காசு வாங்கினா அவரு யோகமா இருந்துட்டு இருப்பாரு. ஆனால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரிதவிக்கக்கூடிய கஷ்டப்பட வேண்டிய கடனாளியா அடைய வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனாலதான் பெரிய பெரிய திரைப்படங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க பார்த்து நேரம் பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தான் பணம் கடனாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. என்னதான் சொத்து பத்து அடமானம் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட பணம் கொடுக்குற நேரத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நேரம் குறிக்கிறாங்க அப்படிங்கிறது பொதுவான விஷயம் வந்துட்டு இருக்குது. கணவன் மனைவி காலை நேரத்தில் எழுந்துக்கிறது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். வீட்டில் வந்து வார்த்தைகள் பேசாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். எந்த ஒரு வீடாக இருந்தாலும் வாரத்துக்கு 2 முறையாவது சுவாமிக்கு வந்து அந்த சாம்பிராணி தூபம் போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கணும். 3வது அழுக்கு துணிகளை வீட்டில் வந்து சேர்த்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி தொடப்பத்தை வந்து நட்டமாக வைக்கக்கூடாது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.